SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அனுராவின் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நிறைவேற்றம். லண்டனில் 17 வயதான யாழ்ப்பாண இளைஞர் உயிரிழப்பு தற்கொலையா, நடந்தது என்ன? மருத்துவ பீடத்துக்கு சிறப்பு தேர்ச்சி, அகில இலங்கை ரீதியில் யாழ் இந்து கல்லூரி சாதனை. மது போதையில் கடமையில் இருந்த ரயில் கடவை பாதுகாப்பு ஊழியர். கண்மூடித்தனமான கத்தி குத்து தாக்குதலில் பெண்கள் உட்பட 7 பேர் வைத்தியசாலையில். டெல்லி குண்டுவெடிப்பு, மருத்துவர் உமரின் வீடு வெடிவைத்து தகர்ப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மூலம் கடந்த 7ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்ட எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 160 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வந்ததை அடுத்து இன்று வாக்கெடுப்பு இடம்பெற்றுள்ளது. அதன்படி குறித்த வாக்கெடுப்பில் 160 வாக்குகளுடன் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் குறித்த வாக்கெடுப்பில் 42 பேரும் எதிராக வாக்களித்துள்ளார்கள். 8 பேர் வாக்கெடுப்பிலிருந்து விலகியுள்ளார்கள். அதன்படி வரவு செலவு திட்டம் மீதான 2வது வாசிப்பு 118 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தமிழர் முற்போக்கு கூட்டணி ஆதரவு தெரிவித்ததுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானும் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதனால் நாமல் ராயபக்ச மற்றும் ராம்நாத் அர்ச்சுனா ஆகியோரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லண்டனின் ஷாப்பிங் சென்டர் ஒன்றில் மாடியிலிருந்து யாழ் இளைஞர் விழுந்து உயிரிழந்துள்ளதாக பிரித்தானிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்ற இச்சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 17 வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 12ஆம் தேதி காலை 9:04 மணிக்கு காவல்துறையின் அவசர சேவை பிரிவான 999க்கு ஒரு அழைப்பு வந்து அதில் பதற்றத்துடன் பேசிய பெண்ணொருவர் அங்குள்ள ஷாப்பிங் சென்டர் ஒன்றில் உயரமான இடத்திலிருந்து ஒருவர் தவறி விழுந்து விட்டார் என்று காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து உடனே காவல்துறை அதிகாரிகள் பாராமெடிக்கல் முதலுதவி சிகிச்சைக்கு அறிவித்ததைத் தொடர்ந்து அந்த இடத்திற்கு தாமும் விரைந்து சென்றுள்ளார்கள். இளைஞரை மருத்துவ பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிர்ந்து விட்டதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதேவேளை குறிப்பிட்ட ஷாப்பிங் சென்டரிலிருந்து இவரால் தற்செயலாக தவறி விழுந்திருக்க முடியாது என்றும் அங்கே பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளன என்றும் ஷாப்பிங் சென்டரை பராமரிக்கும் நபர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நன்றாக படித்து வந்த அவருக்கு அவர் ஆசைப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கவில்லை என்ற பெரும் மனவருத்தம் இருந்ததாக இளைஞர்களின் நண்பர்கள் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இளைஞரின் மரணம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை பிரித்தானியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மருத்துவ பீடத்துக்கு சிறப்பு தேர்ச்சியில் தெரிவாகிய மாணவர்களின் அளவில் சாதனை படைத்துள்ளது. அதன்படி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகிய மாணவர்களில் சிறப்பு தேர்ச்சியில் தெரிவாகிய மாணவர்களின் சதவீதம் 85.19 எனும் அதிகூடிய அளவை பதிவு செய்துள்ளது. நடந்து முடிந்த 2024 காப்போது உயர்தர பரீட்சை முடிவுகளின்படி நாடளாவிய ரீதியில் பல்கலைக்கழக நுழைவுகளுக்கான மாணவர்களின் மருத்துவ பீட விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைய இலங்கை முழுவதும் 333 மாணவர்கள் மருத்துவ பீடத்துக்கு சிறப்பு தேர்ச்சியில் தெரிவாகியுள்ளார்கள். அதன்படி இலங்கையில் 18 பாடசாலைகளில் மாத்திரமே இரட்டை இலக்க எண்ணிக்கையின் மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியின் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகியுள்ளார்கள். மேலும் கொழும்பு ஆண்கள் பாடசாலையான ரோயல் கல்லூரி மற்றும் பெண்கள் பாடசாலையான விசாகா வித்தியாலயத்திலும் 75% மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியில் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகியுள்ளார்கள். இந்நிலையில் அகில இலங்கை ரீதியில் சாதனை படைத்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களுக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது. அதேவேளை கடந்த காலங்களில் வடக்கு மாணவர்கள் கல்வியில் வீழ்ச்சி அடைந்து வருவதாக பலரும் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அகில இலங்கை ரீதியில் சாதனை படைத்து யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் மாவட்டத்திற்கும் பாடசாலைகளுக்கும் பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுபோதையில் கடமையில் ஈடுபட்டிருந்த ரயில் கடவை பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் ரயில்வே திணைக்கள பாதுகாப்பு அதிகாரிகளால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். ரயில்வே திணைக்கள பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர் கொள்ளிப்பட்டி உத்தரங்க பகுதியில் உள்ள ரயில் கடவைக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கெம்பரி தெரு வீதி ரயில் நிலையத்தில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் ஆவார். இது தொடர்பில் ரயில்வே திணைக்கள பாதுகாப்பு அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி உடதும்பர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலகின பிரதேசத்தில் ரொட்டி கடை ஒன்றில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் நபர் ஒருவர் அங்கிருந்த 4 பெண்கள் மற்றும் 3 ஆண்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. இதில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இச்சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது சம்பவத்தில் பலத்த காயமடைந்த அவர்களும் கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கத்திக்குத்து தாக்குதல் நடத்திய 33 வயதுடைய சந்தேக நபரும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் உடதம்புர போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் உடதம்புர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உலகச் செய்திகள். இந்தியாவின் டெல்லியில் கடந்த திங்கட்கிழமை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு காரணமான மருத்துவர் உமர் நபியின் வீட்டை பாதுகாப்பு படையினர் வெடிவைத்து தகர்த்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெல்லி செங்கோட்டை அருகில் கடந்த திங்கட்கிழமை மாலை ஜீண்டா i20 கார் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறிய சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. காரை ஓட்டி வந்தவர் உட்பட 13 பேர் உயிரிழந்தார்கள். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருந்தார்கள். இது தொடர்பான விசாரணையில் வெடிபொருட்களுடன் காரை ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் உமர் முகமது நபி ஓட்டி வந்தது தெரிய வந்துள்ளது. வெடித்த காரிலிருந்து சேகரிக்கப்பட்ட உடற்பாகங்கள் மற்றும் உமரின் தாயாரிடம் சேகரிக்கப்பட்ட DNA மாதிரியை பகுப்பாய்வு செய்ததில் இது உறுதியானது. இந்த சூழலில் இன்று புல்வாமாவில் உள்ள மருத்துவர் உமர் நபியின் வீட்டை பாதுகாப்பு படையினர் வெடிவைத்து தகர்த்தியுள்ளார்கள். குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து ஜம்மு காஷ்மீர் போலீஸில் தீவிர சோதனை நடத்தியதில் அங்கு 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 3 மருத்துவர் உபயர் நபியின் உறவினர்கள் ஆவார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலும் சோதனைகள் மற்றும் கைது படத்தை விசாரணை அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றன. சந்தேக நபர்கள் 3 சுவிட்சர்லாந்தில் திரீமா செயலியை பயன்படுத்தி சதித்திட்டம் தீட்டியதாகவும் சுமார் 26 லட்சம் ரூபாய் இதற்காக அவர்கள் நிதியாக திரட்டியுள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுராவின் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நிறைவேற்றம். லண்டனில் 17 வயதான யாழ்ப்பாண இளைஞர் உயிரிழப்பு தற்கொலையா நடந்தது என்ன? மருத்துவ பீடத்துக்கு சிறப்பு தேர்ச்சி. அகில இலங்கை ரீதியில் யாழ் இந்து கல்லூரி சாதனை. மது போதையில் கடமையில் இருந்த ரயில் கடவை பாதுகாப்பு ஊழியர். கண்மூடித்தனமான கத்தி குத்து தாக்குதலில் பெண்கள் உட்பட 7 பேர் வைத்தியசாலையில். டெல்லி குண்டுவெடிப்பு, மருத்துவர் உமரின் வீடு வெடிவைத்து தகர்ப்பு.